தற்போதைய செய்தி. புயல் எச்சரிக்கை காரணமாக விமான பயணிகளுக்கு பல்வேறு அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கும் அண்மை செய்தி இது. நாளையும் நாளை மறுநாளும் விமான சேவைகள் குறித்து விமான நிறுவனங்களிடம் பயணிகள் உறுதி செய்து கொள்ள கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை விமான நிலையத்தை பொறுத்து இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் சிறிய ரக விமானங்களை இயக்கலாமா வேண்டாமா என்பது குறித்த பல்வேறு அறிவுரைகளையும் தகவல்களையும் விமான நிலைய நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சக்திவேல் தரும் தகவல்களை கேட்கலாம். கிட்டத்தட்ட மழை புயல் எச்சரிக்கை காரணமாக சில தினங்களுக்கு முன்னரே வானில் விமானங்கள் வட்டமடித்த செய்திகளை பார்த்தோம். தற்போது விமான நிலையத்துக்கு பல்வேறு விஷயங்கள் அறிவுறுத்தி அண்மை செய்தி வந்திருக்கிறது. உங்களோட தகவல்களை நீங்க தரலாம் சக்திவேல். நிச்சயமாக. வணக்கம் மோகன்ராஜ். சென்னை விமான நிலைய அதிகாரிகள் புயலின் காரணமாக விமான பயணிகளுக்கு சில அறிவுரைகளை வழங்கியுள்ளனர். இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள கனமழை புயல் எச்சரிக்கை காரணமாக நாளை வெள்ளிக்கிழமை, நாளை மறுநாள் சனிக்கிழமை சென்னை விமான நிலையத்தில் விமான இயக்கங்கள் குறித்து பயணிகள் அந்தந்த விமான நிறுவனங்களுடன் தொடர்பு கொண்டு தங்களின் பயணம் இருக்கும் விமானங்களின் நிலைப்பாடுகளை கேட்டு அறிந்து கொண்டு பயணிகள் தங்கள் பயணத்தை திட்டத்தை வகுத்துக் கொள்ளவும் என சென்னை விமான நிலைய அதிகாரிகள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை, அதாவது 29ஆம் தேதி முதல் புயலாக மாறி நாளை மறுநாள் 30ஆம் தேதி சனிக்கிழமை சென்னை அருகே மாமல்லபுரத்திற்கும் கடலுக்கும் இடையே கரையை கடக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. அத்தோடு செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் ஆகிய 6 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. கனமழை எச்சரிக்கையின் காரணமாகவே இந்த புயலின் தாக்கமும் எச்சரிக்கையாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இருந்து இன்று காலை முதலே பலத்த காற்று வீசி வருகிறது. நாளை மறுநாள் இந்த காற்றின் வேகம் அதிகரித்து புயலாக மாறக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை அடுத்து சென்னை விமான நிலைய அதிகாரிகளின் ஆலோசனையின்படி சென்னை விமான நிலையத்தில் நடந்த ஒரு ஆய்வு கூட்டத்தில் இந்த இந்திய வானிலை ஆய்வு மையம் தொடர்ச்சியாக வெளியிட்டு வரும் வானிலை அறிக்கையின் அடிப்படையில் இந்த விமானங்களின் சேவை இயக்குவது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. அத்தோடு பலத்த காற்று வீசி வரும் நேரத்தில் ATR என சொல்லக்கூடிய அந்த சிறிய ரக விமானங்கள் பறப்பது பாதுகாப்பானது இல்லை என்பதால் அந்த ATR ரக விமானங்களை இயக்குவது குறித்து தீவிரமான பரிசீலனையும் ஆலோசனைகளும் செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. குறிப்பாக சென்னையில் இருந்து தூத்துக்குடி, சேலம், திருச்சி, மதுரை மற்றும் இலங்கையின் யாழ்ப்பாணம் நகரம் உள்ளிட்ட இடங்களுக்கு ATR சிறிய ரக விமானங்கள் இயக்கப்படுகின்றன. அந்த விமானங்கள் நாளை மற்றும் நாளை மறுநாள் காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் அந்த விமானங்கள் இயக்குவது குறைவாகவோ அல்லது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கவோ ஆய்வு செய்யப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. எனவே நாளை மற்றும் நாளை மறுநாள், அதாவது வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை ஆகிய 2 தினங்களில் சென்னையில் இருந்து விமானங்கள் புறப்படுவது, அதே போல் சென்னைக்கு விமானங்கள் வந்து சேருவது போன்றவைகளை பயணிகள் அந்தந்த விமான நிறுவனங்களுடன் தொடர்பு கொண்டு தங்களது பயணிக்க இருக்கும் விமானங்களின் நிலைப்பாடுகள் என்ன, குறித்த நேரத்தில் இயக்கப்படுகிறதா, தாமதமாக இயக்கப்படுகிறதா, இல்லை என்றால் தற்காலிகமாக ரத்து செய்யப்படுகிறதா என்ற விவரங்களை கேட்டு அறிந்த பிறகு தங்களது பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் எனவும் விமான நிலைய அதிகாரிகளிடமிருந்து தகவல் பெறப்பட்டுள்ளது. இந்திய விமான நிலைய அதிகாரிகள் இது போன்ற பல தகவல்களை பயணிகளுக்காக சிறப்பாக வழங்கியுள்ளனர். ஆனால் இன்று இதுவரை எந்த விமான சேவையும் பாதிப்பு இல்லை எனவும் வழக்கம் போல் இயங்கி கொண்டு இருக்கிறது எனவும் விமான தளப்பிலிருந்து தகவல் வெளியாக உள்ளது. மோகன்ராஜ். சக்திவேல், உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி.